எல்லாருமே இன்னைக்கு அரசியலை தெரிஞ்சுட்டு தான் வரணுமா என்ன? அவன் வர்றான், மெல்ல மெல்ல கற்றுப்பான். இன்னும் 5 வருஷம் கழிச்சு அவன் புரிஞ்சுக்க போகிறான். வரும்போதே அவனுக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு மைக்கு நட்டி கேள்வி கேட்கும்போது ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறாங்க. ஸோ அதை உடனே தற்கொலை பிராண்ட் பண்ணி விஜய எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி பேசலாமா? ஏன் பேசுனா என்ன தப்பு? அந்த காலத்து விஜய் எம்ஜிஆர், இந்த காலத்து எம்ஜிஆர் விஜய், என்ன அதில் உங்களுக்கு பிரச்சனை? வள்ளல் தன்மையில் வேணும்னா மாறுபட்டு இருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் இல்லை மறந்துட்டாருன்னு இல்லைம்மா, ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறவர் தினந்தோறும் பிரச்சனைகளையும் இக்கட்டுகளையும் சந்திச்சே இருப்பார். அவர் ஸ்டன் ஆகி உட்காந்துட்டாருன்னா அந்த கட்சியே ரன் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் அதை கடந்து போகணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்படி தான் அவர் வந்திருக்கிறார். காந்தம் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வலைபேச்சு அந்தணன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புல விஜய் அவர்கள் நிறைய விஷயம் பேசினாரு. அதுல ஏன் தற்கூரின்னு சொன்னீங்க, எதனால கொள்கைகளை கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் மேல வச்ச விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொன்னாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? நல்ல விஷயம் தானம்மா. இப்போ ஒருத்தர் முட்டாள், கேவலமானவன் அப்படின்லாம் சொன்னால் எவ்வளோ கோபம் வரும்? அந்த மாதிரி தானே தற்குறின்னு ஒருத்தரை பார்த்து சொல்லும்போது கோபம் வரும். ஒருத்தரை மட்டும் இல்லை, ஒரு கட்சியவே அப்படி சொல்கிறாங்க, தற்குறி, இந்த கட்சியில் எல்லாருமே தற்குறி அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ சினிமா பின்புலத்திலிருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவே கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இங்கே ஆழமாக ஊறி இருக்குது. அதில் மேலும் கொஞ்சம் சர்க்கரையை வெல்லமெல்லாம் போட்டு கிண்டி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ஒரு பெருங்கூட்டம் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் திரும்ப திரும்ப அவங்க தற்குறி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னொன்று ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கிற பல பேர் தற்குறிகளாக தான் இருக்காங்க. தற்குறிங்கிற வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அது வேறு. ஆனால் ஒருவரை தற்குறின்னு பிராண்ட் பண்ணும்போது நீங்கள் வெறித்தனமான கட்சிக்காரன் இருக்கான்ல, அவனை என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ எங்கள் குடும்பம் திமுக குடும்பம், பாரம்பரியமான திமுக, தாத்தா அப்பா திமுக, மாமா திமுக, அத்தை திமுக, அவங்க பிள்ளைங்க திமுகவில் எந்த குறை நடந்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க. அவங்களால அது குறையே சொல்ல முடியாது. அப்படி ஒரு குடும்பமாக அது இருக்குது. இப்போ நமக்கே அது நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ திமுக காங்கிரஸை திட்டுச்சுன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸை திட்டுவாங்க. திமுக காங்கிரஸோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க எல்லாம் காங்கிரஸோட சேர்ந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கட்சி ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்குது. நேற்று வரைக்கும் திட்டிவிட்டு இன்றைக்கி மறுபடியும் இந்த கட்சியை நீ பாராட்டணுன்னா அப்போ நேற்று வரைக்கும் திட்டினத்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ இவங்களை என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ இந்த மாதிரி வெறித்தனமான சில பேர் கையை வெட்டிக்கிறவங்களாம் இருக்காங்க. எம்ஜிஆர் தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் வேண்டியிருக்காம ஒரு கோயிலில். எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார், அருப்புக்கோட்டை தொகுதின்னு நினைக்கிறேன். நேராக கோயிலுக்கு போனால் உண்டியல்கிட்ட கையை வச்சு ஒரே வெட்டி கையை உண்டியலில் போட்டு வந்துட்டான். நீ சாமி கும்பிட்டுருப்பான் போடுது, நான் கையை வெட்டிக்கிறேன் எம்ஜிஆர் ஜெயிச்சான்னு. அவனை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு பொதுக்கூட்டங்களுடைய திமுக, அண்ணா திமுக, கம்யூனிஸ்ட்டை தவிர நீங்கள் எந்த கட்சியை வேணாலும் போய் பாருங்கள், மொட்டை போட்டுக்கிட்டு சின்னத்தை தலையில் வரைஞ்சிருப்பான். இப்போ அவனை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ மிதமான அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு வச்சுருக்கிறவங்கள நீங்கள் தற்கொலை லிஸ்ட்டில் சேர்த்துடுறீங்க. அதுதான் இங்கே நடக்கிறது. அதே மாதிரி அவன் ஆர்வத்தில் ஏதோ ஒன்று பேசுகிறான் அப்படின்னா எல்லாருமே இன்றைக்கி அரசியலை தெரிஞ்சுட்டு தான் வரணுமா என்ன? அவன் வர்றான், மெல்ல மெல்ல கற்றுப்பான். இன்னும் 5 வருஷம் கழிச்சு அவன் புரிஞ்சுக்க போகிறான். வரும்போதே அவனுக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு மைக்கு நட்டி கேள்வி கேட்கும்போது ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறாங்க. ஸோ அதை உடனே தற்கொலைன்னு பிராண்ட் பண்ணும்போது வரும்போது தானே சார் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அவர். அப்போ கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம்ல. அவரை யாருமே இங்கே சொல்லுமா, சாதாரண ஒரு தொண்டை ரோட்டில் போகிறவனை தாவேக்காரனை கூப்பிட்டு நிறுத்தி ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான், உடனே தற்கூறிங்கிறாங்க. இப்போ விஜயை பார்க்கறதுக்காக அவன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான், அவனை தற்கூறிங்கிறாங்க. உள்ளபடியே தவறான செயல் தான் இது. காலகாலமாக இருக்குங்கிறான். கலைஞரை பார்க்கறதுக்கெல்லாம் நான் அப்படி தான் நின்னேன். அப்போ நான் தற்கூறியா? நான் கலைஞரை பார்க்க அப்படி நின்றுருக்கேன்ல. அப்போ என்ன எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அந்த மாதிரி தான் ஒரு தலைவனை பார்க்க ஒருத்தன் ஆர்வமாக நிற்கிறான், அது அந்த செயலை பார்த்து நீங்கள் உடனே தற்கூறிங்கிறீங்க. அது எல்லா கட்சியிலையும் இருக்குங்கிறேன் நான், எல்லா கட்சியிலையும் இருக்குது. அப்போ இவங்கள்ட்ட இதுதான் இந்த கூட்டம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு பிராண்ட் பண்ணும்போது
அவர் கோவப்படுறாரு, அவ்வளோதான். தற்குறி அப்படின்றது டிவிகே தலைவர் விஜய் அவர்களையும் அவரோட தொண்டர்களையும் அதனால உருவான ரசிகர்களையும் சேர்த்து மக்களால வந்த பேர் கூட தான் இந்த தற்குறி அப்படின்ற பேர். மக்களால் எங்கே வந்துச்சு? இல்லை சார், சொல்றது நிறைய ரசிகர்களாக இருந்தாலும் இப்போ டிஎம்கே கூட கூட்டணியாக இருந்தாலும் அந்த ஆளுங்களும் சொல்றது உண்டுதான். அப்படி சொல்லி வந்த பேர் தான். ஆனால் விஜய் ஸ்பீச் கொடுக்கும்போது மக்களையே தற்குறின்னு சொல்றீங்களா அப்படின்றது மக்களை மட்டுமே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மக்கள் பக்கம் கோவத்தை திருப்பின மாதிரி இல்லையா? அப்படி இல்லைம்மா. இப்போ விஜய் எதை நம்பி நிற்கிறாரு? எனக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு வரும்னு நம்பி நிற்கிறாரு. இந்த ஓட்டு எங்கேருந்து வந்துச்சு? நேற்று அதிமுகவுக்கு போட்டவங்க, நேற்று திமுகவுக்கு போட்டவங்க, இன்னைக்கு எனக்கு போடுறாங்க. அப்போ ஓகேவா? விஜய் பின்னாடி நிற்கிற இந்த ஓட்டு போடுற கூட்டமே தற்குறி கூட்டம்னா இது நேற்று உனக்கு போட்டுச்சே, அப்போ தற்குறின்னு ஒத்துக்கிறியான்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே. இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த கோவத்தை மக்கள் பக்கம் ட்விஸ்ட்டை திருப்பி விட்டு டிஎம்கே மேலே இன்னும் மக்கள் கோவப்படுற மாதிரி தோன்ற மாதிரி இல்லையா? அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. மக்கள் கோவப்பட்டாங்கன்னா கோவப்படணுங்கிறதுக்காக தான் செய்கிறாரு. அவர் உங்களை தாங்க சொல்கிறாரு, கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் காஞ்சிபுரம் போனதுனால அங்கே இருக்கிற நிறைய விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டாரு. விவசாயிகளை பற்றி பேசினாரு, நெசவாளிகளை பற்றி பேசினாரு. அப்படிலாம் பேசும்போது அந்த இடத்துல ஒரு 4 பேரை அது சம்மந்தப்பட்டவா கூப்பிட்டு பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும். அவங்க வசதிகள் இருக்குல்லம்மா. இப்போ எல்லா தலைவர்களும் அதை பண்ணுறாங்களா? இப்போ நாம் நினைக்கிறத ஒரு தலைவர் பண்ணுறாரா? அப்படி கிடையாது. இல்லை, அவங்க ஒரு அஜெண்டாவோட வருவாங்க, அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இதை நீ செஞ்சுருக்கணும், நீ கொல்லை பக்கமாக வந்திருக்கணும், தெரு பக்கமாக வந்திருக்கணும், சோறேறு குவிச்சிருக்கணும்லாம் சொல்கிறதுக்கு நம்ம யார்? அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, அந்த மக்கள் விரும்புகிறாங்க, கேட்குறாங்க, கைத்தட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, கிளம்பி போயிட்டார். அவ்வளோதானே. அங்கே யாராவது அப்ஜெக்ட் பண்ணாங்களா? சார் எங்கள் கருத்தை ஏன் கேட்காம போகிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? இல்லையே. அப்புறம் எதுக்கு நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்? சார், அதே போல் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறாரு. இதனால் ஏடிஎம்கே கூட ஏதாச்சும் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா டிவிகேக்கு? இல்லை, ஏடிஎம்கே வாக்குகளை இந்த பக்கம் திருப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவர் அங்கே இப்போ கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்களே இப்போ தனியாக ஆவர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஓரளவு கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. அப்புறம் விஜய் வைக்கிற கண்டிஷனும் அவங்க வைக்கிற கண்டிஷனும் பொருந்தவே இல்லை. அப்போ சரி ரைட்டு, தனித்தனியாக தான் நம்ம ட்ராவல் இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணி அவங்க தனியாக ட்ராவல் பண்ண கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இவர் என்னென்னா எம்ஜிஆரை ரோல் மாடலாக வச்சுட்டு தான் அரசியலுக்கு வர்றாரு. இவர் யார்? ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆக முடியும்னு நிரூபித்தவர் எம்ஜிஆர். அதனால தான் இன்றைக்கி பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க எம்ஜிஆருக்கு பிறகு. இப்போ பல பேர் ஃப்ளாப் ஆகிட்டாங்க. விஜய் ஒரு பெரும் செல்வாக்கோடு வந்திருக்காரு. இவர் என்ன ஆக போகிறாருங்கிறது மக்கள் கையில் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் எம்ஜிஆரால் உந்தப்பட்டு அரசியலுக்கு வந்த ஒருத்தர் எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் வேறு யார் பேரை சொல்ல முடியும்? அது ஒன்று. இப்போ ஏடிஎம்கே அங்கே பெரிய பிளவு இருக்குது. ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டார், தினகரன் ஒரு பக்கம் போயிட்டார், சசிகலா தனியாக இருக்காங்க. அப்போ அந்த ஏடிஎம்கேங்கிற ஒட்டுமொத்த கட்சி பிளந்து தனித்தனியாக இருக்கும் பொழுது செங்கோட்டையெல்லாம் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ அவங்களே கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்க தலைமை மேலே. அப்போ எம்ஜிஆர் ரசிகர்களெல்லாம் நம்ம பக்கம் திருப்புவோங்கிற ஒரு பார்வையும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாமே அரசியலுங்கிறது தந்திரங்களாக அடங்கியது தானே. இன்னொன்று, விஜயை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி பேசலாமா? ஏன் பேசுனா என்ன தப்பு? அந்த காலத்து விஜய் எம்ஜிஆர், இந்த காலத்து எம்ஜிஆர் விஜய், என்ன அதில் உங்களுக்கு பிரச்சனை? வள்ளல் தன்மையில் வேணுன்னா மாறுபட்டுருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் யாரை பார்த்தாலும் அள்ளி கொடுத்து பழகினவர். இப்போ இந்த காலத்தில் நம்ம அப்படி கேள்விப்படல விஜயை குறித்து. ஸோ அதனால் அந்த மக்கள் செல்வாக்கு, அந்த சினிமா ஃபேமு, அந்த கரிஷ்மா, அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் இன்னொரு எம்ஜிஆர் தானே. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் அவர் எம்ஜிஆர் இல்லைன்னு சொல்ல முடியும், அள்ளி கொடுக்குற விஷயத்தில். மற்றபடி எல்லாத்துலேயும் அவர் எம்ஜிஆரோட பொருந்துவர் தானே. அதில் என்ன தப்பு? அந்த ஒரு விஷயம் இல்லைன்றதுனால தான் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்களே. இப்போ ஒரு பொருத்தம் இல்லைன்னு யாராவது சொல்ல வராங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, அவர் கொடுத்தாரு கொடுக்கலங்கிறது நமக்கு தெரியாது. வெளியில் சொன்னாங்க, எம்ஜிஆர் கொடுத்தாருன்னு சொன்னாங்க, அதை நம்ம கேட்டுக்கிட்டோம். ஒருவேளை விஜயால் பலன் பெற்றவர்கள் நாளைக்கு யாராவது சொன்னால், ஓ இவரும் கொடுத்துருக்காரு போல இருக்குன்னு நம்ம நினைக்க போகிறோம். அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சு இல்லைங்கிறேன், அவ்வளோதான். சார், அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி மக்கள் மனசில் இடம் பிடிக்க ஒரு லீடர்ஷிப்க்கு என்ன குவாலிட்டி தேவைன்னு நினைக்கிறீங்க? நல்ல படங்கள் கொடுக்கணும். அதுக்கு இங்கே அப்படிலாம் உண்மை கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி சில ஃபார்முலா இருந்தால் வந்துடலாம் அப்படின்னா எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிருப்பாங்களே. அப்படிலாம் இங்கே கணக்கெல்லாம் போட்டு வர முடியாது. என்னவோ மக்களுக்கு பிடிச்சிருக்கணும். இப்போ நம்ம போகிறோம், வெளியில் போகிறோம், ஒரு நாளைக்கு 50 பேரை பார்க்குறோம். யாரோ ஒருத்தர்கிட்ட தான் நின்று மணிக்கணக்கில் பேசுவோம். பல பேர்கிட்ட ஹாய் அப்படிமோ, சில பேர்கிட்ட பேச விரும்ப மாட்டோம். அப்படி ஒன்று இருக்குது. அப்போ எல்லாரையும் கவர்கிற முகம்னு ஒன்று இங்கே இருக்குது. அதை தாண்டி ஏதோ ஒரு ஈர்ப்பு ஒன்று வேணும். அது விஜய்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது.
அதுக்காக ஒரு ஃபார்முலா வச்சு இதெல்லாம் இருந்தால் எம்ஜிஆர் ஆயிடலாம், சிவப்பாக இருந்தால் எம்ஜிஆர் ஆயிடலாம், கூலிங் கிளாஸ் போட்டால் எம்ஜிஆர் ஆயிடலாம், தொப்பி போட்டால் ஆயிடலாம் அப்படின்லாம் கிடையாது. அதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, அது விஜய்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். ஒவ்வொரு வாட்டியும் விஜய் அவர்கள் கொள்கைகளை பற்றி சொல்ல வரும்போது சொல்லுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அது சொல்லாமலே போயிடுவார். இந்த வாட்டியும் சொல்ல வந்த மாதிரி சொல்லாமலே அப்படியே போயிட்டாரு. இல்லைங்க, கொள்கைகள்ங்கிறது வேற. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத அவர் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தர் மனசில் ஒன்று நினச்சிட்டு இருக்காருன்னு வைங்களேன், இந்த தேர்தலுக்கு நாம் இது செய்வோம்னு மக்கள்கிட்ட கொண்டு போவோம், அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அது எப்படியே வெளியில் தெரிஞ்சதுன்னா அந்த கட்சி அதை முந்திக்கிட்டு சொல்லிடும். அப்போ அதை சொல்கிறதுக்கே இப்போ பயப்படுறாங்க. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன கதையாயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேர்தல் நெருங்கும் பொழுது கவர்ச்சிகரமான திட்டங்கள் என்ன வச்சுருக்காங்களோ அதை சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, திமுகவில் ஒரு முறை கலைஞர் ஜெயித்தது வந்து திமுக பெரிய அளவு ஜெயித்ததுக்கு காரணம் வந்து இலவச தொலைக்காட்சி பெட்டி. அதை வந்து நாகநாதன் ஒரு பேராசிரியர் வந்து கலைஞரோட வாக்கிங் போகிறவர், அவர் தான் அந்த திட்டத்தை கலைஞருக்கே சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வீடு டிவி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த காலத்தில் வந்து அது ஒரு பெரிய கனவு, அதுவும் கலர் டிவிங்கிறது மிகப்பெரிய கனவு. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சைஸில் நாமளே வீட்டுக்கு வீடு டிவி கொடுத்தா எப்படி இருக்கும்னு அவர் கேட்குறாரு. அது தேர்தல் வாக்குறுதியாக வைக்கிறாங்க, நாங்கள் வந்தால் அதை செய்வோம் அப்படின்ட்டு. அது பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அதை இப்போயே சொல்லிட்டாருன்னா வேற ஒரு கட்சி காப்பி அடிக்கும். அதனால் இப்போ சொல்லாமல் கொஞ்சமாக சொல்லியிருக்காரு, நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம், வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு கார் வச்சுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும், ஒரு வீடுங்கிறது ரொம்ப கட்டாயமாக இருக்கணும், சொந்த வீடு, குறைந்தபட்சம் 2 வீலராவது கொடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் இதில் எது சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலருக்கு வேணால் சாத்தியம் இருக்குது. எல்லாருக்கும் நாங்கள் வந்து வீடு இல்லாதவர்கள் கொடுப்போம்னா மக்கள் தொகை நிறைந்த ஒரு நாட்டில் அது சாத்தியமே இல்லை. அவன் உழைச்சி உருண்டு புரண்டு வாங்கினா தான் உண்டு, வேறு வாய்ப்பே கிடையாது. அதேமாரி வீட்டுக்கு வீடு கார் வாங்கி கொடுப்போங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு திட்டம். இருந்தாலும் ஒரு கவர்ச்சியாக பல பேர் அவுத்து விட்டு ஏதோ ஓட்டு வாங்கிட்டு போகிறாங்க, நமக்கு மட்டும் என்ன இருக்குன்னு சொல்கிறாரு போல இருக்குது, தெரியல. பட் அது சாத்தியம் இல்லை. 2 வீலருக்கு ஏதோ பண்ணுவோம்னு சொல்ல மாட்டாரு, இருக்கணும் தானே சொல்கிறாரு. அப்படிலாம் ஏமா ஒரு வார்த்தையே அவர் சொல்கிறாரு, அதோட அர்த்தம் என்னன்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அந்த வார்த்தையை கூட இப்படி தான் சொல்லணும்னா எப்படிமா? அப்போனா இப்போ சொல்கிறது எல்லாமே அவர் வந்து செய்ய போகிறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. செய்யணுங்கிற முயற்சி எடுப்பார், செய்ய முடியுமா முடியாதாங்கிறது வேற, ஒரு முயற்சியாவது எடுக்கிறாங்களே. தமிழ்நாட்டுக்கு இப்போ சேவை லீடர் தேவையா இல்லை ஓட்டு லீடர் தேவையா? சேவை லீடரா ஓட்டு லீடர்? ஓட்டு மக்கள் எதுக்கு போடுறாங்கன்னா ஒரு சேவை செய்வாருங்கிறதுக்காக தான் போடுறாங்க. வந்த பிறகு ஒரு சேவை செய்கிறாராங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்குறாங்க. எல்லாருமே ஆட்சிக்கு வர்றது எதுக்குமா? ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் வர்றாங்க. இப்போ ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் ஊழல் இல்லாமல் ஒருத்தரால் ஆட்சி பண்ண முடியுமான்னா முடியவே இல்லை. எம்ஜிஆராலே முடியல. எம்ஜிஆர் வந்து ரொம்ப பியூர் ஹார்ட்டோட தான் உள்ளே வந்தார். வந்து ஒரு 2 வருஷம் ரொம்ப கடுமையாக நேர்மையெல்லாம் இருந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் முடியல, சரி ரைட்டு இறங்குன்னு இறங்கிட்டாங்க எல்லாருமே. அதனால் ஊழலுங்கிறத ஒழிக்கவே முடியாது. ஆனால் வரும்போது ஒரு பியூர் மனசோட வராங்கல்ல, நம்ம செய்யணும், ஊழல் பண்ணக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு நம்ம சில பேரை எதிர்பார்க்குறோம். இவர் வந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருப்பார், ஊழல் பெரிய அளவு பண்ண மாட்டார். ஏன்னா ஊழலே ஒழிக்க முடியும்லாம் சொல்ல முடியாது இனிமேல். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. யார் வந்தாலும் ஊழல் பண்ணுவாங்க. எந்த அளவு பண்ணுறீங்கிறது தான். ஒரேடியாக வந்து கொள்ளையடிக்கிறத விட ஓரளவுக்கு கொள்ளையடிச்சிட்டு ஒரு 90% மக்களுக்கு பண்ணுங்கள், 10% நீங்கள் கொள்ளையடிச்சிங்க அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். ஊழலை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னா பெருமளவு மக்களுக்கு பண்ணிவிட்டு ஒரு சிறிதளவு அதில் ஒதுக்கிக்கிட்டால் கூட தப்பு இல்லைங்கிற மனநிலை தான் நமக்கெல்லாம் இருக்குது. அதுதான் மக்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களோட நினப்புப்படி டிவிக்கு வந்தால் ஓரளவுக்கு ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு? எல்லாரும் பண்ணுவாங்கம்மா. நீங்களே நாளைக்கு எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா ஊழல் பண்ணாமலாம் இருக்க முடியாது, பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே சார். இன்னொரு விஷயம், விஜயும் சொல்லியிருக்காரு நிறைய விஷயம். ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க, செய்வோம் நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வகையில் விஜயும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்றது நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. போட்டிருந்தா ஒரு அரசியல் கட்சியை பற்றி தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாரா விஜய்? ஆப்ஷனே கிடையாது இல்லைம்மா. நீங்கள் வேறு யாருக்கு போடுவீங்க? ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக. வேறு ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. வேறு ஆப்ஷன் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அந்த ஊரில் ஒரு சுயேட்சை இருக்கார், ஓட்டு போட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க?
தெரிஞ்ச கட்சிக்கு ஓட்டு போடுவோம்னு போடுவாங்க. அப்போ மாறி மாறி அவங்க ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற வழி இல்லையே. விஜயும் அப்படி போட்டிருப்பாரு, அவ்வளோதான். ஆனா இவ்வளோ அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைக்கிற ஒரு கட்சி மேல எப்படி சார் வைப்பாங்க? இப்போ அதிமுகவை பத்தி விஜய் அவ்வளவும் பேசுறதே இல்லை, போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. இப்போ டிஎம்கேவை தானே முழுக்க முழுக்க எதிர்க்கிறாரு. அப்படி எப்படி போட முடியும் அவரால்? இது இப்போ இல்லைம்மா, அவர் ஓட்டு போட்ட காலத்தில் இப்போ திமுக கலரில் ஒரு சைக்கிளில் வராரு அவர். ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு மறைமுக குறியீடாக சொல்கிறதுக்கு தான் அவர் கருப்பு சிவப்பு கலர் பைக்கில் வந்தாருன்னு சொல்கிறாரு. அப்போ ஊர் மக்களையெல்லாம் ஓட்டு போட சொன்னவர் அவர் என்னத்துக்கு போட்டிருப்பாரு? திமுகவுக்கு தான் போட்டிருப்பாரு. அன்னைக்கு இருந்த ஆப்ஷன் அது. இன்னைக்கு அவரே வந்துட்டார், அவ்வளோதான். அவருக்கு போட்டுக்க போகிறாரு. அன்னைக்கு போட்டது தான், அதுக்கு முன்னாடி நடந்த ஊழல்கள் எல்லாம் தெரியாம தான் போட்டிருக்காரான்னு கேட்க. தெரிஞ்சுதாம்மா போடுவார். இப்போ நீங்கள் இருக்கீங்க, தெரியாத ஒருத்தர் இருக்கார், நீங்கள் பயங்கரமாக ஊழல் பண்ணுற ஒரு ஆள், அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, யாருக்கு நான் ஓட்டு போடுவேன்? உங்களுக்கு தான் போடுவேன். ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த வகையில் உதயநிதியோட நெருங்கிய நண்பர் விஜய் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு, அவங்க அப்பாட்டெல்லாம் பேசியிருக்காரு. அப்போ ஏடிஎம்கேவோடு நம்ம அவ்வளோ பெரிய ஒட்டுதல் இல்லாதப்போ திமுகவில் நமக்கு அவங்க பையனே நண்பராக இருக்கார், அவருக்கு போடுவோமேன்னு போடுறது தானே இயல்பு. ஸோ அதுதானே அவர் சொல்கிறாரு. அதே போல் ரீசெண்ட் டைம்ஸில் அஜித் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, அதில் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தாரு. இப்போ நேற்றுக்கான ஸ்பீச்சில் விஜய் அவர்கள் நமக்கு சப்போர்ட்ஸ் நிறைய கூடியிருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி தனி நம்பரை குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இதுவும் அதுவும் தான் கனெக்ட் ஆகுதா? எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணும். நிறைய செல்வாக்கு கூடிட்டு வருது, அது உண்மைதான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 41 பேர் மரணத்திற்கு பிறகு விஜய் மீது ஒரு பெரிய எரிச்சல் வந்திருக்கணும், ஆனால் வரலையே. அப்போ எல்லாருமே வந்து மீண்டும் ஒரு கூட்டம் போட்டால் அதே மாதிரி நிற்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அப்போ அந்த எரிச்சலின் அளவு கூடலங்கும்போது நம்ம மேலே அன்பாக இருக்காங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு, அவ்வளோதான். சரி, அப்போ அஜித்தோட சப்போர்ட் விஜய்க்கு இருக்கா இல்லையா சார்? என் நண்பனுக்கு நான் வந்து அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் குறைந்தபட்சம் ஓட்டாவது போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பிரச்சாரத்துக்கு வர்றதோ அல்லது வெளிப்படையாக ஒரு அறிக்கையை கொடுப்பதோ கட்டாயமாக நடக்க போகிறதில்ல. கரூர் இஷ்யூக்கு அப்புறமா டிவி கேக்கு சப்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கா, நெகட்டிவ் சைடு அதிகமாக இருக்கா? சப்போர்ட்டு தான் அதிகமாக இருக்குது. அதுதானே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து ஆளுங்கட்சிக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இது மற்ற கட்சிகளுக்கு நடந்திருந்தால் நிலைமையே வேறு. ஆனால் அவருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பமே ஒன்றும் பெருசாக அவர் விமர்சனம் பண்ணலையே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. மக்களுக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. பெரிய அளவு அவரை வந்து தாய்மார்களோ பெண்களோ பெருசாக திட்ட மாட்டேங்கிறாங்களே. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவரோட பேரன்பு வச்சுருக்காங்க. அவங்க அண்ணாங்கிறாங்க, விஜய் அண்ணாங்கிறாங்க, என் பையங்கிறாங்க, என் புள்ள மாதிரி அதுங்கிறாங்க. அப்போ அது ரொம்ப வியப்பாக தானே இருக்குது. சார், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் உடஞ்சி போயிருப்பாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்னு நினச்சோம். ஆனால் ஸ்பீச்சில் கூட நான் கரூர் சம்பவத்தை பற்றி பேசுவேன்னு பார்க்குறீங்களா, அதை நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறா. அப்போது அவர் மறந்துட்டாருன்னு அர்த்தமா அந்த ஒரு விஷயம்? இல்லை, மறந்துட்டாருன்னு இல்லைம்மா. ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறவர் தினந்தோறும் பிரச்சனைகளையும் இக்கட்டுகளையும் சந்திச்சே இருப்பார். அவர் ஸ்டன் ஆகி உட்காந்துட்டாருன்னா அந்த கட்சியே ரன் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் அதை கடந்து போகணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்படி தான் அவர் வந்திருக்கிறார். இப்போ திமுகவுக்கெல்லாம் மிஸ்ஸா மாதிரி ஒரு கொடுமை நடந்தது பாருங்கள், அது மாதிரி மற்ற கட்சிகளுக்கு நடந்துருந்ததுன்னா கட்சியை கூட்டிகிட்டு ஓடி இருப்பாங்க. ஆனால் கலைஞருங்கிறதுனால எல்லாத்தையும் தாங்கிட்டு நின்னார் அவர். ஸோ அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. எப்போவுமே எவ்வளோ பெரிய துயரம் நடந்தாலும் அந்த துயரத்தை கொஞ்ச நேரத்தில் தூக்கி போட்டு அடுத்து என்ன செய்வோமோ அதை செய்யணும். அதுதான் சரியான தலைவர். இவர் உடனே செய்யலைனாலும் ஒரு மாதம் கழித்து ரிலாக்ஸ் ஆகி வந்தார். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அரசியல் வேலைகளை பார்க்குறாரு. இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் அதுதான் தலைவனுக்குரிய அழகு. ஆனால் அதை பற்றி பேசி இருக்கணும் இல்லையா சார்? இப்படி விட்டுருக்க கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? அவங்கள்ட்டே பேசிட்டாரம்மா. அவர் வர சொன்னார், பேசினார், அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சார். காலம் முழுக்க நான் அவங்களோட இருக்கிறேன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாரு. அவங்க தான் குறை சொல்லணும். எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் சொன்னார், ஏமாற்றிட்டாரு, செய்யலை அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். அவங்க ஒன்றுமே சொல்லலையே. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கணுமா? அது அவசியம் இல்லையே. இன்னொரு விஷயம் இருக்கு, விஜய் அவர்கள் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்றதை தாண்டி இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் சொல்லிட்டு போறாரு, சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுறாரு. என்னதான் எதிர்பார்க்கறது விஜய் கிட்ட அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இல்லைங்க, மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு ஆள் பேச முடியாது. இன்னொன்று, அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறாரு. இன்னும் பெரிய அனுபவம்லாம் இல்லை அவருக்கு. மெல்ல இன்னொன்று, விஜயினுடைய கேரக்டருக்கு இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். 10 வரையில் நான் கேள்வி கேட்டால் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுவார் அவர். அதுதான் அவருடைய இயல்பு. இன்றைக்கி இவ்வளோ மாறி இருக்கார் அவர்.
இந்த மாற்றத்தை இன்னும் அவர் பெருசாக கொண்டு போவார். இதுவே பெரிய விஷயம் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு அது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. விஜயோட ஸ்பீச்சில் உங்களை கவர்ந்த ஒரு விஷயம்னா என்னது சார்? என்னை கவர்ந்தது என்னென்னா, இப்போ அந்த தற்குறிங்கிற விஷயத்துக்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்வினையாற்றியது தான். ஏன்னா தொடர்ந்து ஒரு பிராண்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆரம்பத்திலே புரிஞ்சுட்டார் அவர். பட் எங்கேயாவது அதற்கு ஒரு சரியான பதிலடி அவர் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அதுதான் அதுக்கப்புறம் அது தொடராமல் இருப்பதற்கான ஒரே வழி அதுதான். பட் இந்த முறை அதற்கு வந்து ஒரு சரியான பதிலடியை கொடுத்ததா நான் நினைக்கிறேன். அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற கட்சிகளில் தற்குறி கட்சி மாதிரி எந்த கட்சி திகழ்ந்துட்டு இருக்கு? எல்லா கட்சியுமே தற்குறி கட்சி தாங்க. ஏன்னா நீங்கள் தொண்டர்களை கொஞ்சம் கீழ்மட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான தொண்டனாக இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. தலைமைன்னா நீ தப்பு பண்ணால் தப்பு, சரின்னா சரி, அப்படி சொல்கிறவன் தான் சரியான தொண்டனாக இருக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தலைவன் எவ்வளோ தவறு பண்ணாலும் அந்த தவறை அவன் அக்செப்ட் பண்ணுறான், அதை பாராட்டுறான். அப்போ அவன் எப்படி சரியான நபராக இருக்க முடியும்? அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அவனும் தற்குறி தானே. அப்போ இந்த எல்லா கட்சியிலையும் தற்குறிகளின் எண்ணிக்கை நிறைய இருக்குது. விஜய் கட்சியில் மட்டும் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. சார், இன்னொரு விஷயம், பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும்னு சொல்கிறாரு. ஜாதி வாரியை பற்றி பேசுகிறாரு. கவின் ஆணவ படுகொலை அப்போ எங்கே போனார்? அப்போ இடம் பார்த்து பேசுகிறாரா விஜய் அப்படின்ற ஒரு பேச்சு? இல்லைங்க, நாட்டில் தினந்தோறும் பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகளை வைத்து அரசியல் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க. அதுதான் பிண அரசியல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு ஆணவ கொலையோ ஒரு சாதிய கொலையோ எங்கேயாவது நடந்துருச்சுன்னா அதை வந்து எடுத்து பெரிய அளவு பிரபகண்டா பண்ணி அரசியல் பண்ணுறவங்க இங்கே இருக்காங்க. முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கிற காவல்துறை ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம ஒரு போலீஸையும் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நிறுத்த முடியாது. அவனுக்கு வந்து தானாக தோணணும், இது வந்து இந்த ஆணவ கொலைங்கிறது ரொம்ப கேவலமானதுன்னு அவனுக்கு உணரணும், புரியணும். அதெல்லாம் வந்து நடக்காது. ஏன்னா இன்றைக்கி சாதி பார்த்தே வேட்பாளரை நிறுத்துகிற அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம். சாதியை ஒரு பக்கம் ஒழிப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சாதியை ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ சாதி தலைவர்களுக்கு பிறந்தநாள் விழா வரும்போது நடக்கிற அட்ராசிட்டி எல்லாத்தையுமே பார்க்குறோம், அனுமதிக்கிறோம். எங்கேயாவது அவங்க மேலே வழக்கு போடுறாங்களா? பஸ் மேலே ஏறி தங்குன்னு குதிக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. எங்கேயாவது யாருமே தான் வழக்கு போட்டு உள்ளே வச்சுருக்காங்களா? கிடையாது. அப்போ அரசாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, சாதி ஓட்டுக்காக கண்ணை மூடிட்டு கடந்து போகிற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது கவின் கொலையை பற்றி பேசணும் அப்படின்னா அது மறுபடியும் ஒரு அரசியலுக்கான டூலாக தான் இருக்குமே தவிர உளப்பூர்வமாக பேசினதாலாம் இருக்காது. ஸோ அதனால் இதை நீ பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் பேசினாருன்னா ஓகே, பேசலைன்னா என்ன பண்ண முடியாதுக்காக. அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். அதுபோல் டிவிக்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கு பின்னாடியே டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது எப்படி? லெட்டர்பேர்டு கட்சியெல்லாம் விட்டுருங்க நீங்கள். அதெல்லாம் வந்து இப்போ 10 பேர் இருப்பானா அந்த கட்சியில், அப்புறம் அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை சார், இப்போ அதை விசஸ்லாம் சேர்த்து பேசுகிறாங்க. டிவிக்கே ரியல் போட்டியே டிவிக்கே விசஸ் டிவிக்கே தான். இதுவும் கொஞ்ச நாளில் வளர்ந்து வந்து ட்ரோல் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. விஜய் கட்சியும் அதுவும் ஒன்றா, அதெல்லாம் வேறு. சார், கடைசியாக ஃபைனலாக ஜனநாயகன் படத்தோட கடைசி ஆடியோ லான்ச் விஜய் வரப்போகிறது 27, அதுவும் மலேசியாவில் நடக்க போகுது. அதை பற்றி ஒரு ஆமாம், மலேசியாவில் 1 லட்சம் பேர் பார்வையாளர்கள் முன்னாடியில் நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு கின்னஸ் சாதனைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு முன்னாடி நடந்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அங்கே அவர் என்ன பேச போகிறாரு, அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் அங்கே வராங்க மலேசியாவுக்கு, பல ஊர்கள்லேருந்து வராங்க. ஸோ அப்போ பயங்கரமாக இருக்கும். அது பார்க்கலாம், பார்த்துட்டு அது வந்த பிறகு நம்ம பேசுவோம். சார், படமே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, ஆடியோ லான்ச்சே மலேசியாவில் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு போயிட்டுருக்கு. அதெல்லாம் யாராவது சொல்லுவாங்க. அப்படிலாம் 105 கோடிக்கு அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன பைத்தியக்காரங்களா? படம் இங்கே ரிலீஸ் ஆகாமல் எப்படிமா இருக்கும்? அப்படிலாம் என்ன சர்வாதிகார நாட்டிலே இருக்கோம் நம்ம? இடிஎம்னா நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு? அப்படிலாம் கிடையாது. நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம். சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பெரிய தியேட்டரு கிடைக்காது, போஸ்டர் எல்லா இடத்துலையும் ஒட்டாதம்பாங்க. அது தாண்டி வேறு என்ன அடக்குமுறை வந்துருப்போது? அதெல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.